ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜோதிமுத்து ஆன்லைன் சர்வீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேஜில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே ஆதார் நெட் சென்டரில் போய்ட்டு ஆதார் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதே போல் நியூ ஆதார் எடுத்திருப்போம், சைல்டுக்கு ஆதார் எடுத்திருப்போம், டேட் ஆஃப் பர்த் மாற்றிருப்போம், நேம் சேஞ்ச் பண்ணியிருப்போம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்போம். இது எல்லாமே சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் அதில் இருக்க நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா இது எப்போ ஓகே ஆகுனா உங்களுக்கு மெசேஜ் வரும். இல்லைனா இதில் இருக்க நம்பரை கொடுத்து நெட் சென்டரில் இது ஓகே ஆகிருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அப்டேட் ஆகிருக்கா இல்லையான்னு அவங்க சொல்லிவிடுவாங்க. இது நம்மளே எப்படி பார்க்கலான்றதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்தையுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும். அதில் கூகுள் இல்லைனா வெப் ப்ரௌசர் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கூகுளில் எடுத்துக்கிறேன். ஆதார் கார்டு டவுன்லோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு கெட் ஆதார் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா எடுத்தோன்னே செக் ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு இதில் நிறைய சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. புக் அண்ட் அப்பாயின்மெண்ட், செக் ஸ்டேட்டஸ், டவுன்லோட் ஆதார் பிவிசி கார்டு, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, செக் ஸ்டேட்டஸ் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பேஜில் நிறையா இது கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் அப்டேட்னால் நம்ம அட்ரஸ் சேஞ்ச்லாம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிட்ரைவ் இஐடி, நம்மளோட ஆதார் கார்டு மிஸ்ஸிங் ஆகிடுச்சின்னு வைங்க, இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்மளோட ஆதார் நம்பரை போட்டு ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். வெரிஃபை இமெயில் ஆர் மொபைல் நம்பர், விஐடி ஜெண்டர், இதை மாதிரி நிறையா இதில் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செக் என்ரோல்மெண்ட் தேர்டாக இருக்க பாருங்கள். செக் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ரோல்மெண்ட் ஐடி, அடுத்து எஸ்ஆர்என், அடுத்து யூஆர்என். என்ரோல்மெண்ட் ஐடி என்னென்னா, குழந்தைக்கு இப்போ சைல்டு ஆதார் எடுத்தோன்னா நம்மளுக்கு ஐடி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை போட்டு நீங்கள் நெட் சென்டரில் செக் பண்ணிக்கோங்க, வந்திருக்கா இல்லையா, உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும், போஸ்ட்டில் கார்டு வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம இதில் 14 டிஜிட் நம்பரை போட்டு டேட்டு டைமு கேப்சா டைப் பண்ணி கொடுத்து பார்க்கலாம். அடுத்து எஸ்ஆர்என் ஐடி என்னென்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா அதில் அவங்க எஸ்ஆர்என் ஐடி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்என் ஐடி எப்படி அவங்க ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க, அது எந்த மாதிரி இருக்கும்னா அந்த ரிசிப்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்குது பாருங்கள், எஸ்ஆர்என் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர். எஸ்ஆர்என் ஐடினா என்னென்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர். இது இருக்கா, இதுக்கு இது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸைட்டிங் அட்ரஸ், இந்த சைடு இருக்கிறது கரெக்ட் அட்ரஸ். இதுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது இருக்குது பாருங்கள் எஸ்ஆர்என் ஐடி. இந்த எஸ்ஆர்என் ஐடியை நம்ம இங்கே போடலாம். கரெக்டாக கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் பட்டன் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இது இந்த திஸ் என்ரோல்மெண்ட் இஸ் அண்டர் ப்ராசஸ், ப்ளீஸ் செக் அகைன் ஆஃப்டர் த ஃபியூ டேஸ் இப்படின்னு இருக்குது. இது ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, கொரியரில் உங்கள் கார்டை ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதே போல் இது அப்கமிங் வீடியோவில் என்ரோல்மெண்ட் ஐடிலாம் நான் உங்களுக்கு எப்படி என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அது எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு. அதே போல் யூஆர்என்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சர்வீஸ்னால் எஸ்ஆர்என்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.